வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மொபைலுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது ரீசார்ஜ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸா இருக்கும். இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 36 டேஸ் இல்லை 56 டேஸ் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதாவது 28 டேஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாதுங்க. எதற்காக 28 நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அதாவதுன்னா எதுக்கு நம்மளுக்கு 28 டேஸ் மட்டும் தராங்க, 30 டேஸ் தரல அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமமான டேட் இருக்கு. மந்த் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 டேஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீப் இயர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 டேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது என்னன்னா முடிஞ்சதும் ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்குன்னு பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து லாஸா போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அதாவது ஒரு கம்பெனி உங்களுக்கு நிறைய நாள் ரீசார்ஜ் பிளான்ஸ் தரதை விட முடிஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ரீசார்ஜ் பிளான்ஸ் உங்களுக்கு அதிகமான மணில வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மந்த்துக்கு எவ்வளோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ 28 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான டேட் இல்லையா. ஸோ பிப்ரவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸ் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 28 டேஸ் வைக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ 30க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 28க்கும் அப்படிங்கிறது 2 நாள் டிஃபரன்ஸ். இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 31 டேஸ் இருக்கிற மந்த்ல எடுத்துக்கிட்டோம்னா 3 டேஸ் டிஃபரன்ஸ் வரும் இல்லையா. ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க எத்தனை மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்ற ஒரே பதில் என்னன்னா 12 months அப்படின்னு எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க. அதாவது என்னன்னா 28 டேஸா நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 13 months, அதாவது ஒரு வருஷத்துல நீங்க 13 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12, அதாவது 12 மாசத்துக்கு நம்ம 28 நாள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 336 நாட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்னன்னா பேலன்ஸ் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் எவ்வளவு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அது கணக்கு. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ண மாட்டீங்க, 13 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து பே பண்ணுவீங்க. அதாவது ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் கம்பெனிஸோட வந்து பாத்தீங்கன்னா ஆல்காரிதம், பிளான், ஸ்ட்ராட்டஜி என்ன வேணா சொல்லிக்கலாம். ஸோ இதை மெயினாக பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 28 டேஸ் பிளான் போடுறீங்க, 28 டேஸ் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். 365 டேஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில், அதாவது என்ன 1500 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அதை நீங்கள் 365 டேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 50% வந்து பார்த்தா ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த 28 நாள், அதாவது 28 நாள் அப்படின்னா 250 rupees வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளான் பண்ணுவாங்க. ஸோ 50 into 13 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் வரும் இல்லையா. ஸோ அந்த கால்குலேஷனையும் இந்த 1500 கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் தனித்தனியாக போகிறத விட மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மணியில் 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சேவ் பண்ண முடியும். அதாவது என்னன்னா அந்த 28 டேஸ் போகிறதுல ஒரே டைமில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான், அதாவது 28 டேஸ் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வைப்பாங்க. அதாவது என்னன்னா 12 மாதத்துல 13 மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஆல்காரிதம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BSNL வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் ரீசார்ஜ் பிளான்ஸ் கொடுப்பாங்க. பட் மற்ற கம்பெனிலாம் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ, VI, அதுக்கப்புறம் ஐடியா, வோடஃபோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 28 டேஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கால்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மெசேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏன் பண்றது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வருது இந்த ஒரே வழி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மெயினான ப்ராஃபிட் இந்த ஒரு வழியில தான் வருது. ஒரு மாதம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மணி பே பண்ணுறீங்க. ஸோ இந்த வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வந்து புரிஞ்சிச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ பார்க்க நினைச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.